நான் இந்த படத்துல கமிட் ஆகிறதுக்காக கால் வரல. கொஞ்சம் ஹார்ஸ் ரைடிங்லாம் நீங்க கத்துக்கணும், அதுக்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் கெட்டப்லாம் மாற்றணும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் அப்படியே ப்ராசஸ் ஆரம்பிச்சது. ஒரு முக்கியமான அந்த படத்துல இருக்கிற முக்கியமான ஒரு சீன் வந்து என்னை வச்சு சும்மா ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி பண்ணோம். ஒரு 3 days ஷூட் பண்ணாங்க. அங்க எல்லாருமே வந்து தலைவருக்கு ஏதோ ஆகுது, வாத்தியாருக்கு ஏதோ ஆகுதுன்னு, நான் மட்டும் வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணோம். ஈவன் தோட்ஸ் ஐ எம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், நான் வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணேன். நான் வந்து பாசமா இருக்கக்கூடாது, தலைவருக்கு ஏதோ ஆகுதுன்னு. நான் என்னோட ஷார்ட் ஃபிலிம்லயே ஃபர்ஸ்ட் நான் அதை அவரோட பேர் போட்டிருப்பேன். என்னை முதலில் ஆக்ஷன் கட் சொல்ல வைத்த ராமுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். ஸோ நடுவில் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன். அது அன்பார்ச்சுனேட்லி டெல்லி கணேஷ் சார் இறந்ததுனால அதை நான் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதை திரும்பி நான் வந்து அது வேற கதையை மாற்றி எழுதிட்டு இருக்கேன். ஸோ வெரி சூன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மேபி அவரோட டெல்லி கணேஷ் சாரோட கடைசி படமா இருக்கும். மொத்தம் பெரிய ஃபேமிலி, எங்களோட ஃபேமிலி. எங்க அப்பாவுக்கு நான் 9வது பையன். பிரதர்ஸ் இருக்காங்க. சோ நான் மட்டும்தான் சினிமாவில் இருக்கேன், வேற யாருமே பிலிம் இண்டஸ்ட்ரியில இல்ல. எங்க அப்பாவுக்கு அடுத்ததான் நான் மட்டும்தான். சோ அப்பா வந்து வேணான்ட்டு விட்டு போனார், சினிமாவே வேண்டாம் அப்படி. ஸோ ஸ்பிரிச்சுவல்ங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு ஒரு மாதிரி இல்லையா. நாத்திகர்களும் ஸ்பிரிச்சுவல்ஸ் தான். நாத்திகர் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அவங்கள நம்பிக்கை இல்லாம அவங்களால வாழவே முடியாது யாராலுமே. ஸோ கடவுளுங்கிறது வந்து என்னங்கிறதுனா, உங்களை நடக்க முடியாத டைம்ல இருக்க உங்களோட வாக்கிங் ஸ்டிக் தான் நம்பிக்கை. தாரா, இன்னைக்கு விருந்தினர் பக்கம்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். காக்கா முட்டை, சங்கிலி புங்கிலி, கதவை தோற, வாவாதியார் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களில் நடித்த நடிகர் நிவாஸ் ஆதித்தன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங். அண்ட் ரீசெண்டா வந்துட்டு வாவாத்தியார் ரிலீஸ் ஆகி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஸோ அதுல நீங்களும் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கீங்க. ஒரு படம் நீங்க நடிச்சு ரிலீஸ் ஆகி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறது நினைச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பி. என்னன்னா, என் கெரியர்ல இது வந்து பெரிய படம். அது ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நான் ஒரு ஸ்டார் கூட நடிச்ச படங்கள். ஏன்னா நான் இண்டிவிஜுவலா ஹீரோஸ் பண்ணியிருக்கேன், கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல உள்ள படம், ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கிற படத்துல நடிச்சது இதுதான். ஸோ ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த படத்துக்காக. ஸோ ஃபைனலி இட்ஸ் அவுட், ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. அண்ட் என்னோட போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிறது எல்லாத்தையும் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு அந்த கேரக்டரோட பேரும் கூட நிவாஸ் தான். ஸோ அது எப்படி சிமிலர் ஆச்சு? ஸோ அது ஸ்பெஷலா தேங்க்ஸ் டு நலன் சார் தான். ஸோ நலன் சார் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அந்த கேரக்டர் பேரே வந்து நிவாசன் வச்சிருந்தாரு. ஸோ அது என்ன நினைச்சு வச்சிருந்தாரான்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப அவரே வந்து நான் நேரா மீட் பண்ணி பேசும்போது தான் எனக்கு தெரியும். ஸோ அது கேரக்டர் பேரே நிவாசம் இருக்கும்போது எல்லாரும் என்கிட்ட சொல்றாங்க. ஒரு நாள் வந்து நம்ம பாண்டியராஜன் சாரோட பையன் பிருத்திவிராஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க கூட. அப்போ வந்து அவரு கால் பண்ணி சொல்றாரு, நிவாஸ் இந்த மாதிரி உன் பேர்ல வந்து சார் வந்து ஒரு கேரக்டர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு, முடிஞ்ச ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னாரு. இப்படி கேள்விப்பட்டுதான் நான் திரும்பி போய் சும்மா ஒரு நாள் ஆஃபீஸ் போனேன். அப்ப வந்து நலன் சாரை பார்க்க முடியல. அவரோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ராம் சார்னு ஒருத்தர், அவர் வந்து கோ டைரக்டர். அவர் ஆளினால் அவர் வாவாத்தியார் படத்துல அவர் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்காரு அவரு. ஸோ இப்போ அவரை போய் மீட் பண்ணப்போ அவர் சொன்னாரு, இது மாதிரி ஆமா நலன் வந்து ஒரு நிவாஸ்ன்ற ஒரு பேர்ல உங்க பேர்ல ஒன்று எழுதியிருக்காரு, ஆனா அது நீங்க தான் பண்றீங்களா எல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்களும் அது கேட்டுக்கல, எழுதியிருக்காரு, கீப் இன் டச் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படிதான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு இங்க. அண்ட் உங்களோட ஸ்டார்டிங் லைக் ஒரு 2012 2010ல இருந்தே வந்துட்டு உங்களுக்கும் நலன் குமாரசாமி சாருக்கும் வந்துட்டு ஒரு பாண்ட். அப்பவே நீங்க ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க சேர்ந்து. ஸோ அப்பைக்கும் அண்ட் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு? அவரு லைஃப்ல ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த படம் கொடுத்ததுக்காகலாம் நான் சொல்லல. ஸோ நாளை இயக்குனர்ல இருந்தே நாங்க வந்து நான் அவருக்கு 2 ஷார்ட் பிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பையிலேருந்தே அவர் வி ஆர் இன் டச். என்னோட ரொம்ப டஃப் டைம்லலாம் அவர் திடீர்னு கால் பண்ணுவார். சும்மா ஒரு அசரீது மாதிரி நமக்கு ஒரு கால் வரும் தெரியுங்களா, அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம அவர் திடீர்னு கால் பண்ணி என்ன பண்ற, அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிப்ரெஷன்ல இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வார்த்தைகளும் ரொம்ப சோகமா தான் இருக்கும், ஏதாவது அப்படிதான் இருக்கும். அப்போ வந்து அவர் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டஃப் டைம்ல எல்லாம் அப்பெல்லாம் நான் அவர் கூட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை, அவர் படமும் பண்ணல. ஏன்னா சூதுகோம்ல என்னால பண்ண முடியாம போச்சு. ஏன்னா சூதுகோம்ல நான் ஆஸ்திரேலியால வேற ஒரு படத்துல ஃபிஜி ஐலாண்ட்ல ஒரு 2 படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண செல்வா சார், அவரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீலிமா இசை டைரக்டர், அவரோட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ 2 ப்ராஜெக்ட் கண்டினியூவா பண்றதுனால 1 மந்த்துக்கு மேல நான் அங்கதான் இருந்தேன். ஸோ இப்படி ஒரு விஷயம் ஆரம்பிச்சதே எனக்கு தெரியாது சூதுகோம்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க இந்தியாவில் லேண்ட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் படங்கள் முடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தது. ஸோ அப்போ நலன்ட்டு பேசினப்போ வந்து ஆமா தலைவா இதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கு, சூப்பராக போயிட்டு இருந்தது, காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண சொன்னாங்க. ஸோ குட். 2வது படத்துலயும் கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை. காதலம் கடந்து போகும்போது வந்து மெயினாக அந்த ஹீரோயின்ஸ் மட்டும்தான் மேஜராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பெருசா காண்டாக்ட் இல்லை, ஆனால் நடுவில் கால் பண்ணி பேசுவார். ஸோ அந்த ஒரு பாண்டிங் இருந்துட்டே இருந்துச்சு எங்களுக்குள்ள. ஸோ இந்த வாவாதியார் ரிலேட்டடா வந்து அந்த ஃபர்ஸ்ட் கால், இந்த கன்ஃபர்மேஷன் அந்த டே இருக்குல்ல, அதை ரீகால் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா அது நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்தப்போ வந்து நான் இந்த படத்துல கமிட் ஆகிறதுக்காக கால் வரல. ஸோ ராம் சார் தான் கால் பண்ணாரு, ஃப்ரெண்ட், அவரோட ஃப்ரெண்டு. ராம் சார் கால் பண்ணிட்டு ஆஃபீஸ் வந்துட்டு போங்க பார்க்கலான்னு. சரி ஓகே ஃபைன்ல நம்ம கமிட் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா போனேன். அது மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ ஆர் யூ ரெடி, நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னப்ப அஃப்கோர்ஸ் அதில் டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்ஸ் ரைடிங்லாம் நீங்கள் கற்றுக்கணும், அதுக்கெலாம் ஓகேவா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் கெட்டப்லாம் மாற்றணும் அப்படின்னாங்க. சரி, அதுக்கப்புறம் அப்படியே ப்ராசஸ் ஆரம்பிச்சது. ஒரு முக்கியமான அந்த படத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு சீன் வந்து என்னை வச்சு சும்மா ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி பண்ணோம். ஒரு 3 days ஷூட் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா வந்தது. ஆப்வியஸா அது வெளில காமிக்க முடியாது. ஸோ இப்போ அவங்க முன்னாடியே சொன்னாங்க, இது வந்து நாங்கள் போஸ்ட்டும் போட முடியும், நீங்களும் உங்கள்கிட்டையும் கொடுக்க முடியாது அந்த ஃபுட்டேஜ் ஒன்லி ஃபார் டெஸ்ட் ஷூட். எப்படிலாம் நாங்கள் ஒர்க் பண்ண போறோம், எப்படி ஒர்க் பண்ண போறோம்னு சும்மா ஒரு ரிஹர்சல் மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃபைன். எண்ட் ஆஃப் த டே ஹாப்பி டு ஒர்க் வித் நலன். ஸோ ஃபைனலி அதாவது ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து அட்லீஸ்ட் 3வது படத்துல நம்ம வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறதுல எனக்கு ஸோ ஹாப்பி. அதெல்லாம் அந்த டெஸ்ட் ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் ஸ்டார்ட் பண்ண போதுதான் அவரே வந்து சொன்னார், நிவாஸ் இதே மாதிரி நான் உங்களை நினைச்சுதான் அந்த கேரக்டரை எழுதினேன் அப்படின்னப்பதான் ஐ வாஸ் சோ ஹாப்பி. அப்பா ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க இதே மாதிரி உன் பேர்ல எழுதியிருக்காங்கன்னு. அவரு வாயிலேருந்து வரும்போது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல அப்படின்ட்டு அவர் சொன்னாரு, நிவாஸ் நம்ம சூதுகோமர்லாம் இல்லை, இது ஹீரோ படம், சின்ன ரோல் தான் பண்றீங்களா அப்படின்னா பக்கத்துல இருந்து அசோசியேட் அசிஸ்டன்ட்லாம் இல்லைங்க நல்ல கேரக்டர் ஒத்துங்க எப்படி சொன்னாலும் நான் ஒத்துக்க தான் போறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலா அதுக்கப்புறம் சொன்னாங்க, நலன் போனதுக்கு அப்புறம் சொன்னாங்க, இல்ல தெளிவா இது உண்மையிலேயே நல்ல கேரக்டர், படத்துல வந்து நல்ல டியூரேஷன் இருக்கிற ஒரு நல்ல கேரக்டர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அதுக்கு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்க அந்த கேரக்டருக்கு. ஸோ அதனாலதான் இவ்வளோ அந்த டியூரேஷன் அந்த படத்துல இருந்ததுக்கு காரணம். ஓகே, ஃபார்ச்சுனேட்லி எதுவும் எடிட் ஆகல. ஆனா சின்னதா ஆனது தவிர மத்தபடி முக்கியமான இடத்துல எல்லாம் நான் இருந்திருக்கேங்கிறது, அந்த படத்தோட முக்கியமான சீன்ஸ்ல எல்லாம் நான் இருந்திருக்கேன். ஸோ அதனால எதுவும் எடிட் ஆகல. நிறைய எடிட் ஆச்சு, ஏன்னா டியூரேஷன் காரணமாக வந்து நிறைய சீன்ஸ் எடிட் பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ அதுல ஐ எம் லக்கி தட் ஐ கெட் கட். சூப்பர். சோ பட் அதை தாண்டி வந்து லைக் மத்த படத்தை கம்பேர் பண்றப்போ இதுல உங்களோட கெட்டப் ரொம்ப பெக்குலியரா அதுக்குன்னு ஃபிட்டா இருக்கும் அந்த கேரக்டருக்குன்னு. சோ அந்த லுக் டெஸ்ட் என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் போச்சு? ஆக்சுவலா நான் வந்து இந்த டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஒல்லியா இருந்தேன் நானு. ரொம்ப டோன் டவுன் பண்ணி படத்துக்காக கொஞ்சம் பல்க் ஆயிருக்கீங்களா? இப்போ ஒல்லியா இருந்தேன். அப்ப வந்து சொன்னாங்க இதே மாதிரி வந்து கார்த்தி சார் நல்லா பாடி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு, பிளஸ் இது எம்ஜிஆர் ரோலுங்கிறதுனால நல்லா ஃபிட்டா இருப்பாரு. எனக்கு வந்து அவருக்கு ஈக்குவலா அது ஒரு கேட்டன் மவுஸ் மாதிரி தானே எனக்கும் கார்த்திக்கும். இப்ப பார்த்தாலும் வந்து ஒரு கேட்டன் மவுஸ், அவர் வளர்றது பிடிக்காமயே கூடவே இருக்கிற ஒருத்தர். சோ அதனால வந்து அதுக்கு அவரை வந்து ஒரு நக்கலா தெனாவட்டா பேசுறதுக்கு அதுக்கு அளவுக்கு கொஞ்சம் பல்க் ஆகுங்க. அதே மாதிரியே ஒரு நீங்க போயிட்டு நக்கினோண்டு பண்ண முடியாது இல்ல. சோ அது அவரை டாமினேட் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் இது. படத்துல வந்து ஆன்டோகனிஸ்ட் நிறைய பேர் இருந்தாலும் கூடவே இருக்கிற எல்லாருமே வந்து இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ். நான் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் அந்த கிரௌட்ல நிக்க வைப்பாங்கல்ல, அங்க எல்லாருமே வந்து தலைவருக்கு ஏதோ ஆகுது, வாத்தியாருக்கு ஏதோ ஆகுதுன்னு, நான் மட்டும் வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஈவன் தோட்ஸ் ஐ எம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், நான் வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணேன். நான் வந்து பாசமா இருக்கக்கூடாது, தலைவருக்கு ஏதோ ஆகுதுன்னு அந்த ஹாஸ்பிட்டல் சீன்லாம் நான் வந்து ஆச்சா அவ்வளவுதான், மேலிடத்துல இருந்து உத்தரவு நான் வந்து நிக்கிறேன்னு தவிர ஐ டோன்ட் லைக் யூ அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. பிளஸ் அதுக்காக நான் பல்க் ஆக்கினேன், பாடி பல்க் ஆக்கிட்டு
பாடி பில்டிங்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணேன். ஓகே சார் நீங்க வந்துட்டு லைக் வருஷத்துல ஒரு 2 படத்துலயாவது நடிச்சிடுறீங்க. ஓகே, அது வந்து கன்சிஸ்டன்சியா உங்ககிட்ட ஒரு விஷயங்கள் நாங்க பாத்துட்டு வரோம். அதுவே கன்சிஸ்டன்சின்னு சொல்றீங்களா? But அது கிடைக்குது. போகணும் அப்படின்ற இன்னும் மாதிரி போகணும், யோசிக்கிறேன். but ஆனா நாங்க பாக்குறோம் இல்ல, Okay. அது வந்துட்டு ஒரு Okay. blessing தானே, ஆமா, அந்த ஆமா. விஷயம் கிடைக்குது அப்படின்றது. சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் வரும்போது உங்களை பர்சனலா நீங்க எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? உங்களோட கண்டிப்பா மெத்தட் ஆஃப் நான் வந்து ஆக்டிங். ப்ரிப்பேர் பண்ற கேரக்டர் தான். நான் வந்து சடனா போயிட்டு நான் பிளாங்க் ஆயிடுவேன். எனக்கு வந்து அந்த கேரக்டருக்குள்ள கொஞ்சம் இறங்குறதுக்கு ஒரு 1 or 2 days ஆகும் நார்மலா ஷூட்டிங் போனாலே. ஸோ அதுக்கு நான் முன்னாடியே எனக்கு அந்த கேரக்டர் தெரியும் போது நான் கொஞ்சம் அதை ரொம்ப ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருவேன். எனக்கு இதுல எம்ஜிஆர் இது பண்ணும்போது சும்மா டெஸ்ட் ஷூட் பண்ணும்போதே எனக்கு அது எம்ஜிஆர் மட்டும் உள்ள இறங்கவே இல்லை. அது இறக்குறதுக்கு நான் ரொம்ப அப்செட்லாம் ஆனேன். ஐயோ எனக்கு வரல, டெஸ்ட் ஷூட் தான் இது வந்தோ, அவங்க மெனக்கெட்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நீங்க அந்த கெட்டப்ல வந்தா போதும், ஒரு டெஸ்ட் ஷூட் தான். எனக்கு வந்து இல்ல, அது எம்ஜிஆர் உடம்புல வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி திரும்பி அதை நானே என்னை வந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திரும்ப 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 ஷூட் பண்ணிட்டே இருந்தேன். சரி, எல்லாத்தையும் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருப்பேன் நலனுக்கு. அவர் சொல்லுவாரு, நிவாஸ் அவ்வளோலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, பட் நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு, நீங்க ஷூட் பண்ணி அனுப்பிச்சதெல்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நாங்க சும்மா நார்மலா தான் பண்ணணும்னு நினைச்சோம், பட் நீங்க அதை பெட்டர்மெண்ட் தான் பண்ணிருக்கீங்க, சூப்பர் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது அப்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்ப 4 பேர் சொல்றாங்க, அது வரைக்கும் என்னால கண்ட்ரோல் ஆக முடியல. ஸோ அது ஓகே பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க வரைக்கும் எனக்கு ஒரு டவுட்லயே இருந்தது, நம்ம வந்து நார்மலா பண்ணிடக்கூடாது, அதை எம்ஜிஆர் உள்ள இறக்கணும் அப்படிங்கிறது. அது பண்ணேன். ப்ளஸ் அதான் இந்த வருஷம் எனக்கு கன்சிக்யூட்டிவா 2 படம் ரிலீஸ் ஆச்சு. கேம் ஆஃப் லோன் அப்படிங்கிற படமும் வாவாத்தியார். சோ அது வந்து ஒரு சூப்பரான ஒரு 2026 எஸ் எஸ் அமைஞ்சிருச்சு. எஸ். சோ லைக் வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி ஒன்னு அனுப்புறோம், பட் டைரக்டர் வந்து பாத்துட்டு ஓகே இல்ல இந்த செட்டிலா போதும் அப்படின்ற மாதிரி லைக் ஆன் ஸ்பாட்ல ஏதாவது சொல்லியிருக்காரு? நீங்க ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் ஏதாவது ஒரு வேர்டோ இல்ல இம்ப்ரவைஸ் பண்ணி பண்றப்போ அது உங்களுக்கு சூப்பர்னு பட்டிருக்கும், ஓகே கொஞ்சம் சட்டிலா ஒண்ணு பண்ண சொல்லியிருப்பாரு, அதை நீங்க தியேட்டர்ல பாக்குறப்போ ஓகே சூப்பரா இருக்குது. ஆமா, என்னன்னா அது நல்லன்னு சொன்னாப்புல. என்னன்னா வந்து இங்க வந்து ஒரு ரொம்ப சட்டிலான ஒரு கேரக்டர் தான், எதுவுமே அலட்டிக்காத. இவனும் ஒரு கரப்டட் போலீஸ் தான், இது ஒன்றும் வந்து பர்ஃபெக்ட் போலீஸ்லாம் கிடையாது. ஸோ ஒரு நார்மலான எல்லாருக்கும் ஒரு பொறாம குணம் இருக்கிற, இன்னொருத்த முன்னேறது பிடிக்காத இருக்கிற ஒரு நார்மல் கேரக்டர் தான். பட் அவன் வந்து ரொம்ப நார்மலா நீ வந்துட்டல, உன்னை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படிங்கிற ஒரு நக்கலான ஒரு கேரக்டர் மட்டும்தானே தவிர. ஸோ ஒரு சீன் பண்ணும்போது சொன்னாரு, ப்ராடா வேண்டாம், வைடா வேண்டாம், செட்டிலாவே இருக்கட்டும். ஏன்னா வந்து அவருக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணியிருக்காங்க, கார்த்தி சாருக்கு ஒரு மீட்டர். ஸோ அது மேலேயும் போயிடக்கூடாது, ரொம்ப லோவும் போயிடும். லோ போகலாம், தப்பு இல்லை, ஆனா மேல போயிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வந்து சொன்னாரு. ஸோ அதை நான் மெயின்டைன் பண்ணேன் படம் ஃபுல்லா. அது நல்லா இருந்துச்சு, எனக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் இருந்தது. நானே நினைப்பேன், ஐயோ நம்ம டைலாக் பேசுறதே இல்லை, நம்ம ரொம்ப லிப்பே ஓப்பன் பண்ணாம பேசுறோம் அப்படின்னு நினைச்சப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஓகேவா அது. அவர் எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் உங்களை பண்ண வைப்பாரு, அந்த மீட்டர் தாண்டினா மட்டும்தான் அவர் வந்து சொல்லுவாப்புல, இல்ல வேண்டாம் அப்படிங்கறத சொல்லுவாரு. அந்த மீட்டருக்குள்ள இருந்துச்சுன்னா இது நான் நினைச்ச ஒரு ஃபிளேவர், நீங்க ஒரு ஃபிளேவர் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஓகே தான் அப்படின்றாரு. சோ அது ஓகே தான். ஓகே, சோ அந்த ஒரு பாக்குறப்ப கம்ஃபர்ட் இருந்தது, சூப்பரா இருக்கு. எனக்கு ஒரு சின்ன நர்வஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து ஒரு நிறைய ஸ்டார் காஸ்ட் கூட பண்றோம், நடுவுல இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்தது. இவ்வளவு படங்கள் நடிச்சு கூட உங்களுக்கு அந்த ஒரு தயக்கம் இருந்ததா? பெரிய படங்கள், அது பெரிய ஸ்டார் காஸ்ட் கூட நம்ம பண்ற படத்துல நம்ம தான் ராஜா அப்படி இருந்திருப்போம். சோ அது பெரிய காஸ்ட் கூட பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்திருக்கும், நம்ம அவங்கள டிஸ்கம்ஃபர்ட் பண்ணிடக்கூடாது, பிளஸ் நம்ம ஓவர்டு பண்ணிடக்கூடாது, எல்லாமே மைண்ட்ல இருக்கும். ஆமா, எல்லாமே மைண்ட்ல இருக்கும். நான் கொஞ்சம் மேபி இந்த படத்துல நிறைய சொதப்பி இருக்கேன் ஒரு இது. அப்ப வந்து அவரே வந்து சொல்லுவாரு, ஓகே இந்த மீட்டர்ல பண்ணுங்க, சும்மா அப்படி பண்ணுங்க அப்படிம்பாரு. அவர் ரொம்ப லைட்டா பண்ணி காமிப்பாரு. அவரு ப்ராடெல்லாம் நடிச்சு காமிக்க மாட்டாரு, நல்லா அவரு லைட்டா அவரு சின்னதா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாருல, அதை புடிச்சிட்டா போதும், அது போதும். அந்த சின்னதா ஒண்ணு பண்ணுவாரு. நான் அந்த பீஸா மேட்டர் இருக்கு இல்லையா, பீஸாவில வந்து பண்ணிட்டு திடீர்னு டவுட் ஆயிட்டு போவோம்ல, அது நான் ஒரு மாதிரி பண்ணேன். அவர் வந்து லைட்டா அப்படி வந்து பண்ணிட்டு இப்படி மேல பாத்துட்டு அப்படி திரும்பினாரு. எனக்கு அது நல்லா இருந்துச்சு. அவர் சும்மா அப்படியே பண்ணுவாங்க, ஒரு டைம் பண்ணி காமிக்கிறீங்களா? இல்ல, அவரு நார்மலா அப்படி நின்னாரு. நிவாஸ் நீங்க வந்து பாக்குறீங்க, பாத்துட்டு அவரு நினைச்செல்லாம் பண்ணாரான்னு தெரியல, அவர் சும்மா அப்படி மேல பார்த்தாரு. நான் பார்த்தேன், அது அவர் பார்த்துட்டே இருந்தா நல்லா இருந்துச்சு.
இது நல்லா இருக்குல்ல, நம்ம இந்த பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அவர் சும்மா அப்படி மேல பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கண்ணெல்லாம் பண்ணிட்டு டவுட் ஆயிட்டு திரும்பி பார்க்கலான்னு பண்ணேன். அவர் வந்து நார்மலா அப்படி வந்து அப்படி வந்துட்டு அப்படியே போனாரு திரும்பி. எனக்கு அது பிடிச்சிருந்தது. சோ அப்படியே நான் அதை காப்பி பண்ணேன். ஓகே, அந்த லைட்டா பண்ற அந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் இருந்துச்சு. அது போதும்னு தோணுச்சு எனக்கு. ஓகே, அது அப்படியே டவுட் ஆகி அப்படிலாம் வேண்டாம், சட்டலா நம்ம ரியலா எப்படி இருப்போமோ அதே மாதிரி அவ்வளவுதான். அவர் அப்படி மேல பார்த்தாரு. அது ஒண்ணுதான் நான் பிடிச்சேன். ஓகே, நேரா அப்படியே பீஸா வச்சுட்டு அப்படியே வருவேன், வந்துட்டு அப்படியே டக்குன்னு திரும்பி போயிடும். அவ்வளவுதான். ஓகே, சோ அந்த ஒரு ஜோன் அவ்வளவுதான். ஓகே, பட் இப்ப லைக் நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொன்னீங்க. ஆப்போசிட்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த கேட் அண்ட் மவுஸ் ப்ளே மாதிரி கார்த்தி சார் அங்க இருக்காரு. அவரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸும் ஒரு படத்துக்கும் மாறிட்டே இருக்கும். கெட்டப்ல ஒரு சில படங்களை சேஞ்சஸ் கொடுப்பாரு, ஒரு சில படங்கள் அவராவே இருப்பாரு, நம்ம பார்த்து பழக்கப்பட்ட கார்த்தியா இருப்பாரு. பட் ஆனா மேனேஜ்மெண்ட்ஸ் வித்தியாசமா இருக்கும். ஃப்ரம் த லைக் யூனிவர்ஸ் ஆஃப் நலன் அவர் வந்து இந்த படத்துல அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்திருப்பீங்களா? ஓகே, நம்ம கிட்ட இத சொன்னாரு, அவர்கிட்ட இந்த சொல்லிருப்பாரோன்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ்? அவரே இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இங்க இந்த நிறைய சீன்ஸ் வந்து அவர் நடிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் டிசைடே பண்ணாரு. ஓகே, ஏன்னா அவரு அந்த சீன் வந்து இது ஆர்டிஸ்ட் கையில தான் இருக்கு. இந்த மொத்த சீனே எம்ஜிஆர் போர்ஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து நலன் வந்து கார்த்தி சாரை பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் டிசைட் பண்ணாரு, இதுதான் நம்ம பண்ண போறோம். ஓகே, சோ அவரு பிளாங்கா பண்ண வச்சுட்டு அதுல இருந்து எடுத்துக்கலாம். அதுல இருந்து எடுத்துக்கலாம். அவரு என்ன அதுல நம்ம வேணா மாத்திக்கலாமே தவிர நான் இன்னைக்கு இந்த ஒரு சீன் எடுக்க போறேன்னா அவர் டிசைடே பண்ணல என்ன பண்ண போறோம்னு. இதுதான் லொகேஷன், இதுதான் செட்டு, இதுதான் கேமரா ஆங்கிள்லாம் ஓகே தான். கேமரா ஆங்கிள் கூட அவர் பிளான் பண்ணல. கார்த்தி சாரை பண்ண வச்சதுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு சீன் எடுத்துட்டு ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, ஒரு மானிட்டர் ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அது பண்ணிட்டு தான் நல்லா டிசைடே பண்ணாரு. அவரே இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ இப்ப அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கார்த்தி சாரை நம்பினாரு. கார்த்தி சார் கையில தான் இருந்தது. இவரோட ஸ்கிரிப்ட் அவரோட நடிப்பும் கலந்ததுதான் இது எண்ட் ஆஃப் த டே அது அவுட்புட் வந்தது. அண்ட் இந்த 2026ல உங்களை சுத்தி நடக்கிற இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா வந்து குமரேசன் கலெக்டர். உங்களோட ஷார்ட் பிலிம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கு. பட் நாங்க இன்னும் பாக்கலங்க, தேடி பார்த்தோம், எங்களுக்கு கிடைக்கல. சோ அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. அது நான் ரிலீஸ் பண்ணல இன்னும். சோ அவார்ட்ஸ்க்காக அனுப்பிச்சிட்டு இருந்தேன். சோ அதனால அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்தா அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ டிரெக்ஷன் என்னன்னா, எனக்கு டிரெக்டர் ராம் சார் கூட நான் பழகின காலங்கள்ல இருந்திருக்கேன். அவரு கூட தங்க மீன்கள் அவர் கூட டிராவல் பண்ணேன். ஐ மீன் ஒர்க் பண்ணல, ஒரு ஃப்ரெண்ட்லியா அவர் கூட டிராவல் பண்ணேன். தரமணியில நடிச்சேன் நான் ஒரு சீனும். அது அவர் கூட நான் தங்கியிருந்த காலங்கள்ல அவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிட்ட போது என்ன முதல்ல ஆக்ஷன் கட்டு சொன்ன வச்சது அவர் தான். ஸோ எனக்கு டைரக்ஷன்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை, நடிப்பு மட்டும்தான் இருந்தேன். ஸோ தரமணியில ஒரு சீன் வந்து நான் சும்மா நின்றுட்டு இருந்தேன். அப்படியே அவர் ஒரு நாள் நைட்டு தரமணி ஸ்டேஷன்ல ஒரு ஷூட் நடந்துட்டு இருந்தது. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல மிட் நைட்ல ஒரு ஷூட் நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து சும்மா கூப்பிட்டாரு, ஒரு சாங் மாதிரி எடுக்க போற மாண்டேஜ் சாங், உனக்கு டான்ஸ் சரியில்லை, சும்மா என்னோட சப்போர்ட்காக வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாரு. அப்போ போயிருந்தப்ப நான் ஒண்ணுமே பண்ணலங்க. சும்மா நான் வந்து அவர் டான்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. சும்மா அவர் ஒரு மாரல் சப்போர்ட்காக கூப்பிட்டாரு. சப்போஸ் இது நீ ஒரு 10 ஐடியா கொடுப்ப, எனக்கு ஏதாவது ஒண்ணு தோணும், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரு கூப்பிட்டு இருந்தாரு. நான் போயிருந்தேன். அது சடனா மைக்கு கொடுத்து ஆக்ஷன் சொல்லு அப்படின்ட்டாரு. எனக்கா ஒரு மாதிரி பதட்டமாச்சு. ஏன் என்ன நம்மளே சொல்றாருன்னு சொல்லி, சரி இல்ல ராம் பரவாயில்ல நீங்களே சொல்லுங்க அப்படின்னா. இல்ல நீ சொல்லு, நீ தான் சும்மா கம்போஸ் பண்ண, சும்மா ஏதோ ஒண்ணு பண்ணல, டைரக்ட் பண்ணல, நீ பண்ண அப்படின்னாரு. ஸோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கட், என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது அது ராம் சார் தான் கொடுத்தாரு. நான் என்னோட ஷார்ட் ஃபிலிம்லயே ஃபர்ஸ்ட் நான் அதை அவரோட பேர் போட்டிருப்பேன். என்னை முதலில் ஆக்ஷன் கட் சொல்ல வைத்த ராமுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தேன். ஸோ டிரெக்ஷன் ஆரம்பிச்சது அங்கிருந்து தான் ஆசை. ஸோ என்ன நான் டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு ஐஃபோன், என்கிட்ட நார்மல் ஃபோன் தான் இருந்துச்சு, ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு ஐஃபோன் வாங்கி ஐஃபோன்லயே நம்ம ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன பையன், ஒரு ஸ்கூலுக்கு போற ஒரு பையனை பேஸ் பண்ணி தான் அவன் என்ன டிராவல் பண்றான் அப்படிங்கிற ஒரு 2 நாள்ல அவன் என்ன டிராவல் பண்றாங்கிறது பேஸ் பண்ணி தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் இருக்கும். நல்லா வந்தது. ஸோ எனக்கே பிடிச்சிருந்தது. ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் காமிச்சோம், ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் நிறையா ரெகக்னேஷன் கிடைச்சிது, நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிது. ஸோ குட். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் என்னோட டிரெக்ஷன் கெரியர். திரும்பி ஒரு படங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கோயிங் ஆன்.
நடுவுல ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண அது அன்பார்ச்சுனேட்லி டெல்லி கணேஷ் சார் இறந்ததுனால அதை நான் கண்டினியூ பண்ண முடியல. ஓகே ஸோ அதை திரும்பி நான் வந்து அது வேற கதையை மாத்தி எழுதிட்டு இருக்கேன். ஸோ வெரி சூன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மேபி அவரோட டெல்லி கணேஷ் சாரோட கடைசி படமா கடைசி இருக்கும். படமா இருக்கும். ஆமா, So, அந்த ஒரு ஃபார்ச்சுனேட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. கிடைச்சிருக்கு. கண்டிப்பா மேபி எப்ப எதிர்பார்க்கலாம் அதை நாங்க? கண்டிப்பா அது கதைகள் மாத்தி எழுதிட்டு இருக்கேன். ஸோ சூப்பர். ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிட்டான்னா இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இமீடியட்டா ஸ்டார்ட். ஆமா, எனக்கு இன்னும் ஒரு 30 நாள்ல இருந்தா முடிச்சிருவோம் படத்தை. சூப்பருங்க. ஏன்னா டெல்லி கணேஷ் சார் போர்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே. சாந்தினி ஸ்ரீனிவாசன் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட போர்ஷனும் ஆல்மோஸ்ட் ஃபிளாஷ்பேக் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ திரும்பி அந்த கரண்ட் போர்ஷன் மட்டும் தான் ஷூட் பண்ணோம். ஸோ ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாருன்னா முடிச்சிடலாம். 30 daysல முடிச்சிடலாம். சூப்பருங்க. பயங்கர கான்ஃபிடென்ட்டா பிளான்லாம் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிட்டாரு. உங்களை வந்துட்டு நாங்க ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபரா வந்துட்டு பார்த்திருக்கோம் அண்ட் ஆக்டரா வந்து பார்த்திருக்கோம். பட் ஆனா இப்போ டைரக்ஷன் நீங்க அது சொல்லும் போதே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி சொல்றீங்க. சோ இந்த டைரக்ட் பண்ணி உங்களோட கிரியேட்டிவிட்டிக்காக ஒரு பாராட்டு கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த விஷயம் எப்படிங்க இருக்கு? இது டோட்டலா டிஃப்ரெண்ட் ஃபீல். எனக்கு பேசிக்கா எனக்கு சினிமா பிடிக்குங்க. சினிமா தவிர வேற எதுவும் தெரியாது. எங்க அப்பா விட்டுட்டு போன ஒரு விஷயத்த நான் தொடரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவரோட சக்சீட் ஆக முடியல இந்த இண்டஸ்ட்ரியில. ஸோ எனக்கு எங்க மொத்த பெரிய ஃபேமிலி, எங்களோட ஃபேமிலி. எங்க அப்பாவுக்கு நான் 9வது பையன். ஓகே, உங்களுக்கு முன்னாடி 8 பிரதர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் மட்டும்தான் சினிமாவில் இருக்கேன். வேற யாருமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இல்லை. எங்க அப்பாவுக்கு அடுத்ததான் நான் மட்டும்தான். ஓகே. ஸோ அப்பா வந்து வேணான்ட்டு விட்டு போனார். சினிமாவே வேண்டாம் அப்படி. என்னையும் விடல. எனக்கு இந்த சாமி படம் டெம்ப்ளேட்டா சாதிக்க போறதா நீ. ஸோ என்னையும் விடல ஸ்டார்டிங்ல. ஸோ எல்லாம் போராடி தான் வந்தேன். வந்துட்டு ஸோ ஐ வாஸ் ஸ்டுட் பை ஹியர். ஸோ அவர் இறக்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, ஏதோ ஒன்று பண்றான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் அவர் போனாரு. எனக்கு இது டைரக்ஷன்ல வந்து பண்ணும்போது எனக்கு இன்னும் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. நடிக்கிறதை தாண்டி ஆப்வியஸ்லி நடிக்கிறது தான் பெர்மனன்ட் நமக்கு. இது டைரக்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்புறம் ஃபியூச்சர் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணேன். ஐம் கெட்டிங் ஏ கான்ஃபிடென்ட். எனக்கு வந்து என்னால பண்ண முடியும். சில ஜானர்ஸ் தான். என்னால திரும்பி லவ் ஸ்டோரி பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு வரல. நான் ட்ரை பண்ணேன், அது வரல. இப்போ நான் ராம் சார் மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டா என்னால எடுக்க முடியுது. ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்க உட்காந்து பாக்குற மாதிரி லைவா இருக்கணும், அந்த மாதிரி என்னால எடுக்க முடியுது. அதுலயே லவ் லைவ்லியா வரும். ஆனா அது லவ் கண்டென்ட்டா அப்படியே ஒரு கமர்ஷியலா தெரியல. அதை ட்ரை பண்ணுவோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கோம். சோ நீங்க வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போன்லாம் இல்லாத யாரால இருக்கிறப்ப பேய் கதெல்லாம் நிறைய பேசிப்போம். எங்க வீட்டுல எப்படி நடந்துச்சா அப்படி நடந்துச்சாலாம். பட் கார்த்தி சார் உங்ககிட்ட ஒரு உண்மையான ஹாரர் ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டோம். ஆமா, எங்களுக்கு அந்த ஹாரர் ஸ்டோரி என்னன்னு சொல்லுங்க. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பிளஸ் ஃபேன் பாய் மூமெண்ட். எனக்கு கார்த்தி சார் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கேஷுவலான ஒரு ஆக்டிங் கொடுத்து இண்டஸ்ட்ரியில வளர்ந்தவர். ஸோ நான் ஒரு அமைதியா தான் இருந்தேன். நம்மளே பேசாம நம்மளே போய் எதுவும் போய் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு. ஆனா வந்து அவரே வந்து என்கிட்ட மிங்கிள் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாரு. பிளஸ் ஸ்கிரிப்ட்லயே அந்த பேர் இருந்ததுனால நிவாஸ்ங்கிறது கேஷுவலா, என்ன நிவாஸ் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேஷுவலா பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய நானும் நடிகர் சங்கத்துல இருக்கிறதுனால நடிகர் சங்கத்தை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சோம். அப்படியே சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து சொன்னாரு, இது மாதிரி யூஎஸ்ல வந்து இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு இது நடந்துச்சு. ஹாஸ்டல்ல இருந்து எல்லாரும் வெளில வந்துட்டாங்களாம். ஏதோ ஒரு பயம்படுத்தி எவனோ ஒரு சும்மா கதை சொல்லி பயம்படுத்தி வெளில வந்து உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்க தலைக்கு மேல இருந்த பல்பு வந்து அணைஞ்சு எரிஞ்சு டபால்னு ஆஃப் ஆயிடுச்சான். ஏதோ கரண்ட் சருக்கு ஏதா ஆயிருக்கும் பார்த்தோன்னா மெயின் எல்லாம் கரெக்டா இருக்கு, சுத்தி லைட் இருக்கு, இங்க மட்டும் எரியல அப்படின்னு சொன்னா அவங்க பயங்கர பிஸி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் நடுவுல பேசிட்டு இருந்தோம். தட் வாஸ் சோ ஃபன். ஓகே, அவர் பிராங்க்லாம் பண்ணல, உண்மையான கதையை ஷேர் பண்ணிருக்காரு. உண்மையான கதை. எந்த டைட்டில்ல ஷேர் பண்ணாரு? மிட்நைட்டா இருக்குமா? இல்ல, மிட்நைட் இல்ல ஃபார்ச்சுனேட்லி. ஓகே. சோ நார்மலா பாண்டிச்சேரியில ஷூட் நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில நடக்கும்போது சொல்லிட்டு இருந்தாரு. சும்மா ஷார்ட்க்கு நடுவுல உட்காந்து பேசுவாரு, கேஷுவலா பேசுவாரு. சும்மா அந்த ராமோஜி பிலிம் சிட்டி எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப ஆரம்பிச்சது. யூஸ்வலா ராமோஜி பிலிம் சிட்டி ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அங்க போய் ஆர்டிஸ்ட் தங்க பயப்படுவாங்க அப்படின்னு. எனக்கு தெரியாது அது இண்டஸ்ட்ரிக்குள்ள சும்மா ஒரு பயப்படும். அது உண்மையா பொய்யெல்லாம் தெரியாது, சும்மா அது சொல்லுவாங்க, லைட்டா பயப்படுவாங்க சில. ஏன்னா பெரிய காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இடம், அங்க லைட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க பேரநார்மல் ஆக்டிவிட்டில இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையா பொய்யான்னு கூட தெரியாது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. அங்கதானே பாகுபலி எல்லாம் எடுத்தாங்க. ஆமா தானே.
அப்ப இருப்பாங்களா? தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? நீங்க அனுஷ்கா இருப்பா, அவங்க கேரக்டர் அங்கேயே வாழ்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கேரக்டர் பார்க்க நான் போயிட்டு வரேன். ஓகே. சோ இன்னொன்னு வந்து நலன் சார் மேல வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு சினிமா லவர்ஸ்க்கு வந்து. சோசியல் மீடியாலயே வந்து அந்த காதல் தமிழ்நாட்டு நோலன், ஆமா நோலன் போட்டு அந்த ஒரு லேபிள் பண்ணி சொல்லுவாங்க. காதலும் கடந்து போகணும். இப்ப நானே பர்சனலா எத்தனை தடவை பாத்திருக்கேன்னு கணக்கே கிடையாது. பேக் டு பேக் ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் பார்த்துட்டு அடுத்த ஷோ பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஒண்ணு பண்றாரு அப்படின்றப்போ ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் பொறுப்பும் இருந்தது. பட் அவர் என்னடானா ரிலீஸ் கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு கேஷுவலா வாங்க, அப்பெல்லாம் அவ்வளவு எதிர்பார்க்காதீங்க, ஜாலியா வாங்க, என் படம் அப்படிலாம் நீங்க ஒன்னும் நினைச்சுக்காதீங்கன்ற மாதிரிலாம் சொன்னாரு. பட் அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டாரு அவர் ஏன் இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணாரு, ஓகே ஓவர் தி பீரியட் ஒரு பிரேக்குக்கு அப்புறமா அப்படின்னு? ஆக்சுவலா வந்து அவரு ஸ்டார்டிங் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் பண்ணுங்கிறது அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. ஓகே. ஸோ ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஐ மீன் காதலும் கடந்து போகும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட அந்த ஆந்தாலஜி எல்லாம் வந்தது. அதுல பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த ஸ்கிரிப்ட் பிளான் பண்ணியிருந்தாரு. அப்ப எம்ஜிஆர்லாம் அவர் பிளானே பண்ணல. ஸ்டார்டிங்ல இந்த கதைக்குள்ள எம்ஜிஆரே இல்லை. ஸோ அவர் ஒரு சூப்பர் ஹீரோ பண்ணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது, ஸோ யாரோ ஒரு ஹீரோ இல்லாம நம்ம நாட்டிலேயே வாழ்ந்த ஹீரோஸ் இருக்காங்கல்ல, அவங்களே வந்தா எப்படி இருக்கும்னு ஆரம்பிச்சதுதான் அந்த அவருக்கும் இதே மாதிரி அவர் சொன்னாரு. ஏதோ ஒரு அசரீரியா ஏதோ சுத்தி திடீர்னு நம்ம வந்து ஒரே ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கும். அவரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், நான் பெரிய எம்ஜிஆர் ஃபேன் எல்லாம் கிடையாது, ஆனா திடீர்னு நான் இந்த ஸ்கிரிப்டை பத்தி பேசும்போது பார்க்கும்போது என் கண்ணுல ஒரு விஷயம் பட்டுட்டே இருக்கு. கார் ஓட்டும் போது ஃப்ரண்ட்ல எம்ஜிஆர் இருக்காரு, திடீர்னு ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் புக் என்கிட்ட தராரு, எம்ஜிஆர் பத்தி அந்த அந்த ஆவியே வந்து நீ வந்து என்ன வச்சு எடுங்கிற சொன்ன மாதிரி இருந்த மாதிரி இருந்தது. அவருடைய ரியல் லைஃப் அப்படியே அனுபவிச்சு அந்த படத்துல என்ன இருக்கோ அது அவருக்கு நடந்தது. ஓகே. சுத்தி வந்து அவர் கண்ணுல பட்டுட்டே இருந்ததுனாலதான் then he got an idea. சோ நீ அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒரு லைக் ஒரு கவுண்டர் ஒரு கமெண்டோ நீங்க எதிர்பார்த்தீங்களா லைக் மக்கள் கிட்ட இருந்து? ஏன்னா உங்களோட நடிப்புக்கு மத்த தாண்டி இந்த கான்செப்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்றப்போ இந்த படத்துக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸ் ஒரு குட்டா வந்திருக்கும் வெளியில இருந்து அன்எக்ஸ்பெக்டடா, அந்த மாதிரி ஏதாவது வந்து? அது எங்க ஊர்ல இருந்துலாம் நிறைய எங்க அப்பாவை தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்னாங்க இது மாதிரி வந்து உங்க அப்பா எம்ஜிஆர் கூட நடிச்சாரு, கடைசியா நீ எம்ஜிஆர் கூட நடிச்சிட்டாரு. சோ அது அவர் இருந்து பார்த்திருந்தா ஒன்னும் நல்லா இருந்திருக்கும். சோ அது ஒரு தனிப்பிறவில அவரு வில்லனா பண்ணியிருந்தாரு எங்க அப்பா கிட்ட. சோ அது எப்படி வருது பாருங்க. நானும் இதுல வந்து ஒரு ஆண்டகனிஸ்ட் தான், சோ வில்லன் தான். அப்படியே வந்து அது தெரியல, யூனிவர்ஸ் ஏதோ ஒன்னு டிசைட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இது ஒரு சூப்பரான விஷயம் இல்ல, உங்க அப்பாவும் இந்த மாதிரி நடிச்சாங்க, நீங்களும் இப்போ நடிச்சீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கணும். இப்ப நம்ம பேசும்போது பேய் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம். பட் உங்களோட கை அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் பர்சனா அப்படின்னு சொல்லி தெரியுது. சோ நீங்க என்னைக்காவது அந்த மாதிரி பேய் அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அண்ட் எதனால இந்த நம்பிக்கை எப்படி வந்தது? இது நம்பிக்கை இல்ல, இது வந்து லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம். சோ நம்பிக்கைங்கிறது வந்து நீங்க ஒரு என்ன பண்ணீங்க, அது ஏதோ ஒரு சப்போர்ட் மாதிரி தான். இது லைஃப் ஸ்டைல் நான் நினைக்கிறது. ஸோ ஸ்பிரிச்சுவல்ங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒரு மாதிரி இல்லையா. நாத்திகர்களும் ஸ்பிரிச்சுவல்ஸ் தான். நாத்திகர் ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அவங்கள நம்பிக்கை இல்லாம அவங்களால வாழவே முடியாது யாராலையுமே. ஸோ கடவுளுங்கிறது வந்து என்னங்கிறதுனா உங்களை நடக்க முடியாத டைம்ல இருக்க உங்களோட வாக்கிங் ஸ்டிக் தான் நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று இருக்கு. நாத்திகர்கள் வந்து அவங்க உழைப்பை நம்புவாங்க, ஏதோ ஒன்று நம்புறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து நான் பிலீவ்னு நினைக்கிறேன். ஸோ சிவன் ஆப்வியஸா எனக்கு வந்து சிவன் ஒரு அப்பாவா எனக்கு தோணுது. ஸோ இப்போ எனக்கு அது பெரிய சப்போர்ட். எனக்கு நான் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கவே முடியாது என்னால. என் கூட எப்பயும் ஒரு பர்சன் வந்து கைட் பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கிறது. அது நிறைய விஷயத்துல வரும். நான் சொல்லியிருக்கேன்ல, இதே மாதிரி நலன் திடீர்னு எனக்கு கால் பண்ணி பேசுவாரு. அன்னைக்கு நான் எனக்கு என்ன தேவையோ அது அவர்கிட்டேருந்து வரும், வார்த்தைகளா வரும். திடீர்னு எனக்கு ஒரு ரீசெண்டா எனக்கு வந்து ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணாரு, பவர் ஆஃப் நவ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புக்கு எனக்கு வந்து நீ படி அப்படின்னு சொன்னாரு. அந்த புக்கு எனக்கு நிறைய விஷயம் தெளிவுபடுத்துச்சு. நிறைய விஷயம். ஆமா இல்ல, பவர் ஆஃப் நவ்ங்கிறது இன்னைக்கு நீ என்ன பண்ற, நீங்க 1 மணி நேரத்துக்கு அப்புறம் யோசிக்க போற விஷயத்த அதனால நீங்க இந்த நிமிஷத்தை நீங்க இழக்கிறீங்க. ஃபியூச்சருக்காக உங்களை வந்து ரெடி பண்ணிக்கிறதுங்கிறது வேற, ஆனா ஃபியூச்சரை நினைச்சிட்டே நீங்க வாழ்றதுங்கிறது தப்பான விஷயம். சோ அதுதான் பவர் ஆஃப் நவ். நாங்களும் படிக்க ட்ரை பண்றோம். கண்டிப்பா படிங்க. அவர் நலன் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாரு. எனக்கு உண்மையிலேயே ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு.
ஓகே. அண்ணா அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னாரு, அது இன்னும் எனக்கு ரொம்ப ஹிட் ஆச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் நிலை, அத வந்து நீங்க உங்க லைஃப்ல யூஸ் பண்றதுங்கிறது 2வது நிலை. அதை நீங்க வந்து அதை ட்ரை பண்ணணும். நான் யோகா பத்தி படிச்சேங்கிறது வேற, யோகா பண்றதுங்கிறது வேற. ஓகே. சோ யோகா பத்தி படிச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படிங்கிறது வேற. அது நீங்க பண்ணும்போது தான் உங்க லைஃப் ஸ்டைல்ல எடுத்துக்கிறது தான். ஓகே. சோ அது 2வது நிலை. சோ அந்த 2வது நிலை நீங்க போகும்போது தான் உண்மையா அது விஷயம் தெரியும். நான் நல்லான்னு சொன்னாப்புல. சோ ஆமா, கரெக்டான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ட்டு. இந்த பவர் ஆஃப் நோ பத்தி சொன்னீங்கல்ல, லைக் ஃபியூச்சர் பாஸ்ட் எதுவுமே இல்லாம நம்ம இப்ப இருக்கிறத என்ன நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதை நீங்க அப்ளை பண்ணீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க அந்த புக் படிச்சதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணி பார்த்து என்னது ஹாப்பியா இருந்தது? கண்டிப்பா. என்னன்னா நீங்க உங்க கை காலு எல்லாத்தையுமே வந்து நீங்க உங்க தேவைக்காக யூஸ் பண்றீங்க இல்லையா, உங்களோட தாட் மட்டும் அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். 24 கண்ட்ரோல்ல இருக்காது இல்லையா. அது நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நீங்க அதை தள்ளி நின்று நீங்க கவனிக்க ஆரம்பிங்க. இப்ப நீங்க உங்க சிந்தனையை ஓட விடுங்க. அது தப்போ ரைட்டோ, அது எதை பத்தி வேணாலும் இருக்கட்டும், அது ஓட விட்டுட்டு நீங்க தள்ளி நின்று பாருங்க. ஓ இதெல்லாம் நான் நினைக்கிறேன், அப்ப அது நான் இல்ல, ஏதோ நம்ம மண்டையில ஓடிட்டு இருக்கு. சோ அது வந்து எனக்கு அதை நம்ம ஒரு சின்ன சின்ன பிராக்டிஸ் மூலமா அதை பண்ண முடியுது. அது ஆக்சுவலா ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கு. இவங்க எல்லாருமே அந்த முக்தி நிலை எல்லாம் வந்து அடையிறதுன்னு நினைச்சுக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு புத்தருக்குலாம் அடைஞ்சாரு அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம இது வந்து ஒரு டேபிள் மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்க எடுத்துட்டீங்கனாலே கொஞ்சம் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் அது தேவை உள்ளதுன்னு நினைக்கிறீங்களா, அதுவே உங்களுக்கு தேவையான அப்புறம் தோணும். தேவையில்லாத போச்சுன்னா இதெல்லாம் தேவைன்னு நினைச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் அது இதுவும் தேவையான்னு நினைச்சு அதையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ஆகுறதுதான் முக்தி நிலையை தவிர நீங்க அது புதுசா ஏதோ உங்க உடம்புக்குள்ள வராது, உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஓகே. சோ இந்த மாதிரி நீங்க படிச்ச வேற ஏதாவது புக்ல சம்திங் உங்களுக்கு ரொம்ப எப்பயுமே உங்களோட லைஃப்க்கு பர்சனலா சப்போர்ட்டிவா இருக்கிற ஏதாவது கோட் அந்த மாதிரி இருக்கா? நான் புக்கு படிக்கிற ஆள் கிடையாது. நான் சின்ன வயசுல ரிசலக்ஷியான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தாரே ஜமீன் பர்லாம் எனக்கு விரல் வைக்காம படிக்க முடியாது, மிக்ஸ் ஆயிடும். நான் புக்கை வச்சேன்னா கலைஞ்சிரும். ஃபர்ஸ்ட் லைன் ஐ மீன் 3rd லைன் படிச்சுட்டு இருந்தேன்னா அடுத்தது 4th 5th போயிடுவேன், அடுத்த லைன் விட்டுருவேன். சோ அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. சோ இப்பதான் முக்கியமான இது மாதிரி நலன் சார் எல்லாம் சொல்லும் போது நான் அந்த புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஆடியோவா கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த புக்கை வாங்கி படிக்க ட்ரை பண்றேன். படிக்கும் போது இன்னும் ஒரு நல்லா இருக்கு, இன்னும் எனக்கு அந்த ஃபீல் பிடிக்குது. கேட்கறத விட ஒரு புத்தகமா புரட்டி படிக்கும் போது நல்லா இருக்கு. ஈவன் தோ இப்ப எல்லாம் கிண்டில் எல்லாம் வந்துருச்சு, அதை விட புக்கு நல்லா இருக்கு. அதை புரட்டி புக்கை புரட்டணுங்கிறது தான் அழகு. அது கையில ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்க அதை ஸ்லோவா படிச்சுட்டு அதை புக் மார்க் வச்சு மூடிட்டு அப்புறம் வேணுங்கும் போது படிக்கும் போது நல்லா இருக்காது. அந்த ஃபீல் பிடிச்சிருக்கு. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா எனக்கு ஒரு ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு. பட் அவர் வந்து லைக் பேசும்போது ரொம்ப சட்டிலா தான் நாங்க பார்த்த வரைக்கும் வந்து நேர்ல பார்த்தது இல்ல, இன்டர்வியூஸ்ல பார்த்திருக்கோம். ரொம்ப சட்டிலா பேசுற ஆள் தான். பட் டைரக்ஷன் வரப்போ என்னதான் அப்படி சட்டிலா இருக்கிற ஆளா இருந்தாலும் ஒரு சின்ன கோவமோ இல்ல ஒரு டென்ஷனோ வரும். பட் நலன் எப்படி பேசிக்கலாம் ஃபிலிம் மேக்கிங் அந்த ப்ராசஸ்ல எப்படி? ஒரு இடத்துல கூட அவர் பண்ணவே மாட்டார். அப்படியா? வெரி கூல் கை. நான் அந்த மாதிரி இங்க எந்த செட்லயும் நீங்க பார்க்கவே முடியாது. யாராவது ஒரு இடத்துல கத்திடுவாங்க. அதுதான் சொல்றேன்ல, நீங்க இன்னைக்கு வாழணுங்கிறத இன்னைக்கு பண்ணுங்கிறத நீங்க அப்ளை பண்ணுங்கிறது தான் அவர் அப்ளை பண்ண ஆளு. அவரு ஓகே, அவர் டென்ஷன் ஆனதே இல்லை செட்ல. இது வரைக்கும் அவரு சவுண்டு கேட்டதே இல்லை, சவுண்டு கேட்காது, டென்ஷன் ஆனது இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப ஏதோ ஒன்று தப்பு நடந்துச்சா, எவ்ரி திங் ஃபார் ரீசன். ஏதோ ஒன்று ரீசனுக்காக நடக்குது. சரி ஓகே, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா அதுவே சரியாயிடும். அதை போட்டு கத்தியே எப்படி இது நடந்துச்சு, அது பிரயோஜனமே இல்லை. ஆக்சுவலி நிறைய அது நினைச்சுக்கிறாங்க, நான் அவங்க அது பண்ணாதான் நான் ஒரு டைரக்டரா நான் ஒரு டாமினேட்டடா தெரியும்ட்டு. சில பேரால ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிற. அவன் கூலா ஒருத்தன் பின்னாடி வேலை பாக்குறவன் கூட பதட்டம் ஆயிடுவான். பதட்டத்துல அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஆனா அங்க ஒரு ஒரு இன்னொரு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உண்டாயிடும். ஓகேங்களா, எல்லாருக்கும் வந்து ஒரு மூஞ்சி டல் ஆயிடும்ல யாரோ ஒருத்தவங்க கத்துனாங்கன்னா. அதுவும் டைரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் கத்தும் போது எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் ஆயிடும், மண்டக்குள்ள வந்து ஒரு இதாயிடும். நம்ம யோசிக்கிறது கூட நம்ம அப்ப என்ன பண்ணுவோம்னா, நடிக்கிறவங்க கூட ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத அப்படியே நடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. நடிச்சு ஓகே சொல்லி வாங்கிடணும்னு தான் நினைப்பாங்க. தவிர ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் ஜாலியா பண்ணலாம், ஐயோ அது பண்ணி ஏதாவது கோவப்பட்டுற போறாரு
நம்ம வந்து அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு அதுக்குள்ளேயே அடங்கிரும். அது அது நலன் பண்ணதே இல்லை என்னைக்குமே பண்ணதே இல்லை. லைக் நீங்க ராம் சார் வச்சு ஒரு விஷயம் சொன்னீங்க, லைக் உங்களோட டான்ஸ் ஃபார்ம் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அவர் கனெக்ட் பண்ணிட்டாருன்னு. நலன் சார் அந்த மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கிட்டாரா? லைக் உங்களோட டான்ஸ், உங்களோட ஆர்ட்டை ஏதாவது இன் எனி வே? இந்த படத்துல அவர் என்ன எம்ஜிஆரா பண்ண முடியும்னு அவர் நம்பினதே பிகாஸ் ஆஃப் டான்ஸ் தான். ஒரே செட்ல வந்து அவரோட அந்த ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் ஷோ நடக்குது, என்னோட டான்ஸ் ஷோ காம்படிஷன் நடக்குது. அப்படிதான் நாங்க வந்து கனெக்டட் ஆகணும். சோ அதனால எனக்கு டான்ஸ் தெரியும். அதுலயும் நான் வந்து இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். ராஜ்கிரண் மாதிரி பண்ணிருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன். சிவாஜி மாதிரி ஒரு சீன் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் அந்த காம்படிஷன்ல எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க, நான் ஆட வரல, நான் நடிக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால இவரு சாண்டி தான் என்னோட கோரியோகிராஃபர் அப்ப. சோ சாண்டியும் நானும் பேசி வச்சுக்கிட்டோம், எல்லா சீனையும் எல்லாத்தையுமே என்டர்டைன்மெண்டா பண்ணுவோம், டான்ஸ் பண்ணுவோம், டான்ஸ் இருக்கணும், காம்படிஷனுக்காக டான்ஸ் நடிக்கணும். சோ நான் கமல், ராஜ்கிரண், எம்ஜிஆர், சிவாஜி இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தேன். சோ சம்வேர் உங்களுக்கு அது இருந்து அப்பவே இருந்திருக்கு, இது பண்ண போறோம். எம்ஜிஆர் மட்டும் தான் பண்ணல அந்த ஷோல, அதுதான் எனக்கு உள்ள வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுதான் நான் ட்ரை பண்ணி நானே ஷூட் பண்ணி நான் அதை உள்ள வர வச்சுக்கிட்டேன். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, நிவாஸ் அப்படின்ற ஒருத்தர் ஒரு டான்சரா தான் எங்களுக்கு வந்து தெரியும். நீங்களும் நிறைய வருஷங்கள் கொரியோகிராஃபி அப்படின்னு வந்து, பட் ஆனா ஏன் டான்ஸ்ல அப்படி போகாம அந்த ஃபீல்ட் விட்டுட்டு ஆக்டிங் அப்படின்ற ஒரு ஷிஃப்ட் எப்ப எடுத்தீங்க? ஷிஃப்ட் எடுக்கலங்க, ஷிஃப்ட் எடுத்ததே டான்ஸ் தான். நான் சென்னைக்கு வந்தது வந்து சினிமாவுக்காக தான். நான்லாம் எவ்வளவு அட்வான்ஸ்டா வந்தேன்னா, வரும்போதே பாஸ்போர்ட்டோட தான் வந்தேன். ஏன்னா போய் இறங்கணும்னா ஃபாரின் ஷூட்லாம் இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட்டோட தான் நான் இறங்கினேன். வந்து போய் இறங்கணும்னா நம்ம தொலைநோக்கு பார்வை, அவ்வளவு கான்பிடென்ட்டோட வந்தேன். சோ நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன், அந்த மாதிரி ஒரு ஷோக்குன்னு கூட்டிட்டு போனாங்க, எனக்கு பாஸ்போர்ட் கிடைக்கல, அந்த ஷோ வேற யாரோ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஆகுது, நான் வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் யாரும் ஷோ கூப்பிடல. அன்னைக்கு மட்டும் இருந்துருந்துச்சுன்னா போயிருந்திருப்பேன். அது வந்து உண்மையாவே இப்போ வரைக்கும் அது வேலிடிட்டியே போயிருக்கும். நீங்க சொல்றது எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு புரியுது. சோ அவ்வளவு கான்பிடென்ட்டா தான் வந்தேன். போய் இறங்கணும்னா திடீர்னு ஃபாரின் ஷூட் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா கஷ்டம் இல்ல. சோ அதனால பாஸ்போர்ட். அதுக்கப்புறம் வந்து வாய்ப்புகள் தேடும் போது நமக்கு வேற வேற வேலைகள் எல்லாம் பார்ப்போம் இல்லையா. எல்லா வேலையும் பார்த்திருக்கேன் சென்னையில. யூ நேம் இட் ஐ டிட் இட். சோ அது மாதிரி சோ ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து வாட்ச்மேன் வேலை பார்க்கறது எல்லாமே பார்த்திருக்கோம். இதெல்லாம் கிடைக்குது எல்லாத்தையும் பண்ணுவோம். சாப்பாட்டுக்கு ஒரு வேலை, நம்ம தேடுறது ஒரு விஷயம் சினிமா. ஆனா வந்து சினிமா நமக்கு தேடும் போது யாரும் சோறு போட மாட்டாங்கல்ல. சோ அதுக்கான வேலைகள் அப்பதான் நினைச்சேன் நமக்கு டான்ஸ் தெரியும். நான் ஊர்ல திருவிழா, கோயில் திருவிழா எல்லாத்துலயும் நான் டான்ஸ் பண்ணுவேன். சோ நமக்கு கொஞ்சம் டான்ஸ் தெரியும், அது மூலியமா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணேன். சோ அப்படிதான் டான்ஸ் என்னன்னா நமக்கு பிடிச்ச வேற விஷயமாச்சா என்னை இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு 4 வருஷம் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. சினிமாவை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அது உள்ள ஆமா, அது ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப். நிறைய ஷோஸ் பண்றோம், டிராவல் பண்றோம், ஓகேங்களா. நமக்கு பிடிச்ச வேலையை பாக்குறோம், நமக்கு ஜாலியா இருக்கு, கஷ்டமே இல்லை. ஷோலாம் ஒரு ஷோல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 10 சாங் எல்லாம் கூட கண்டினியூவா ஆடி இருக்கும். இப்போ வசுந்தரதாஸ் மேடம் கூட ஷோ பேக்கப் ஷோ டான்சஸா பண்ணும்போது அவங்க நான் ஸ்டாப்பா போயிட்டே இருப்பாங்க, பிரேக்கே இருக்காது. ஸோ எங்களுக்கு போய் ட்ரெஸ் மாத்துற ஒரு டைம் தான் இருக்குமே தவிர பிரேக்கே இல்லாம போயிட்டு இருப்போம். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது நல்ல சாப்பாடு, 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் கிடைச்சதா ஜாலி. சோ நான் பேசும்போது நோட் பண்ணேன், லைக் லவ் தவிர மத்த எல்லா மாதிரியான ஸ்கிரிப்ட் என்னால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க. நிவாஸ் அப்படின்ற ஒருத்தருக்கு லவ் அவரோட லைஃப்ல அப்படின்னா என்ன? வாழ்க்கையில யாருக்குமே லவ் இல்லாம இருக்காது இல்லையா, எல்லாத்தையும் லவ் பண்ணுவோம், அப்படிதாங்கிறதா என்னோட கான்செப்ட். ஸோ ஐ லவ் எவ்ரி திங். இன்னைக்கு ஏதாவது ஒரு நடக்குது, யாரையோ ஒரு எனக்கு பீப்புள் மீட் பண்ண ரொம்ப பிடிக்கும், நிறைய பிடிக்கும். அதுக்கு தான் டிராவலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் டிராவல் போவேன், சம்டைம்ஸ் சிவனை தேடி போவேன், சம்டைம்ஸ் என்ன தேடி போவேன். ஸோ என்னை தேடி போகும்போது நிறைய மக்களை மீட் பண்ணும்போது எனக்கு அது பிடிக்கும். புது புது மனுஷங்க பார்க்கும்போது நிறைய விஷயம் கத்துப்போம் இல்லையா. So I love everything. நீங்க கேக்குற இந்த லவ்னா பர்టిక్యులரா யாரையாவது பர்టిక్యులரா அந்த காதல் அப்படின்ற விஷயம் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன். சோ அதுவும் கடந்து போகும், கடந்து போயிருக்கும். சரி, ஓகேங்க. எங்க ஒரு 4-5 போயிருக்கு, கடந்து போகும். எனக்கு காராவ சொன்னு நினைச்சுக்கிட்டாங்க, இல்லங்க அப்படி சொல்றேன். ஒண்ணு பட்டு போச்சுன்னா பூக்குறது தாங்க அழகு.
பவர் ஆஃப் நவ் இங்க நான் எடுக்கிறேன் அந்த டேக் அவே. ஓகே, சூப்பர் ப்ரோ. எனக்கு என்னன்னா இப்படி பேசுற இந்த ஒரு கியூட் ஃபேஸ் இருக்கிற நம்ம நிவாச ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியில யாராவது காஸ்ட் பண்ணி நடிக்க வைக்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம். ஏதாவது ஒரு பாருங்க, நம்ம முடி தாடி எல்லாம் வச்சுட்டு நம்மளை பார்க்கும்போது ரவுடி மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்மளை போய் ஒரு லவ் ஸ்டோரி சேர்க்கணும், ஓகே ஒரு ரவுடி ஒரு பொண்ணை லவ் பண்றாங்கிற மாதிரி வேணாங்க. எனக்கு என்னமோ நலன் வந்து உங்களை பர்சனல் லைஃப்ல பாத்துட்டு தான் ஏன் லவ்வே வர மாட்டேங்குது அப்படி ஒரு டயலாக் வச்சிருப்பாருல்ல, ஏன் ரொமான்ஸ் அது எங்கேயாவது எடுத்துருப்பாரோன்னு எனக்கு தோணுது. அண்ட் நீங்க வந்துட்டு இப்ப டைரக்ஷன் எல்லாம் பண்றீங்க அண்ட் ஆக்டிங் பண்ணணும், ஒரு த்ரூ அவுட்டா ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒரு சூப்பரான கேரக்டர்ல ஒர்க் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு ஆசையா இருக்கும்ல. சோ உங்க டைரக்ஷன்ல நீங்களே நடிக்கிற அந்த ஒரு தாட் வந்துடுச்சா? இல்ல வரல. ஒய் இல்ல அது செட்டே ஆகல. என்னன்னா நான் அதான் சொன்னேன், எனக்கு ஏதாவது இப்ப நீங்க போன் பேசிட்டு இருக்கும்போது யாராவது பக்கத்துல பேசினா கூட நான் இது எது கேட்கறதுன்னு தெரியாது. ஏதாவது ஒண்ணுலாம் என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். சோ கண்டினியூவா ரெண்டு பண்ற அளவுக்கு எல்லாம் மூளை கிடையாது. சோ ஏதாவது ஒண்ணுன்னா ஒண்ணுதான். டிவி பார்க்கும்போது யாராவது பேசினாங்களே, முக்கியமான விஷயம் பார்க்கும்போது அவங்க கொட்டி இருப்பேன், ஆனா அவங்க பேசினது என் காதுக்குள்ளேயே போயிருக்காது, மூளைக்குள்ளேயே போயிருக்காது. சோ அதனால ஏதாவது ஒண்ணுதான் பண்ணுவேன். பட் நான் இப்ப அந்த படம் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னல, அதுல நான் ஒரு கேரக்டர் பண்றேன். அது வேற வழி இல்லாம நான் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட 2 ட்வின் டைரக்டர் தான், நானும் யோகினின்னு ஒருத்தவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்றோம், ஃபீமேல் டைரக்டர். அதனால அவங்க இருக்கிற தைரியத்துல நான் அந்த கேரக்டர் பண்றேன். ஏன்னா அது நாங்க ஒருத்தர் பிளான் பண்ண முடியல. சோ அந்த பிளாஷ்பேக்ல நான் பண்ணிட்டேன். இப்ப நான் கரண்ட்லயே நான் தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. சோ அதனால நான் அதை நான் பண்றேன். அது அந்த டைம்ல அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. இப்ப நானா ஒரு படம் டைரக்ட் பண்றேன்னா கண்டிப்பா ஆயிடும். இப்ப வரைக்கும் எனக்கு அது மைண்ட்ல இல்ல, ஃபியூச்சர்ல மாறலாம். பட் லைக் உங்க டைரக்ஷன்ல உங்களோட ரைட்டிங்ல நீங்க நிறைய கேரக்டர்ஸ் பார்த்திருப்பீங்க, இன்ஸ்பயர் ஆயிருக்கும் உங்களுக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல யூ நேம் இட், நான் அதை சென்னையில பண்ணிருப்பேன்னு சொல்லி ஆட்டோ ஓட்டியிருக்கேன், வாட்ச்மேன் ஒர்க் பண்ணி, இந்த மாதிரி நிறைய ஒர்க் நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்றப்போ சக ஊழியர்களை பாக்குறப்போ, ஒரு ஆட்டோ ஓட்டுநரை பாக்குறப்போ, இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் உங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கா? லைக் இவங்களை நான் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த கேரக்டரை என்னோட லைஃப் லாங் நான் அதை மட்டும் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஓகே. நான் சம்டைம்ஸ் யாராவது ஒத்து பார்க்கும்போது அவங்க கூட தப்பா நினைச்சுப்பாங்க, சைட் அடிக்கிறானோ இல்ல ஆம்பளைய பார்க்கும்போது வேற மாதிரி நினைச்சுப்பாங்க. நான் ரொம்ப கவனிப்பேன் மக்களை. அதுதான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் என்னோட ஆக்டிங்ல. ஓகே. சோ அது மக்கள் தான் என்னோட ஆக்டிங் ஸ்கூல். சோ நான் ரொம்ப ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு சொல்லும் போது எனக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் தான் எடுத்துப்பேன் நான். மேனரிசம் தான் எடுத்துப்பேன். ஏன்னா நான் டிபிக்கல் சினிமாக்காரனா சினிமா விஷயத்தையும் எடுத்துப்பேன். ஓகே. அந்த லீட் கேரக்டர் எடுக்க மாட்டேன். சின்ன சின்ன ரூல்ஸ் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிடும். நான் என் கூட படம் பாக்குறவங்க இரிட்டேட் ஆவாங்க. நான் எல்லா சீனையும் நான் டயலாக் சொல்லிட்டே இருப்பேன். சோ அவ்வளவு தெரியும், பின்னாடி இருக்கிற விஷயங்களும் தெரியும். ஒரு படம் இங்க நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கும்ல, அது தேவையில்லை, அது எனக்கு தெரியும், அதை நான் பாத்திருப்பேன். ஓகே. லைக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் உங்களுக்கு பரிச்சயமான படம், இது இப்ப போட்டா நான் மியூட்ல கூட சொல்லுவேன் அப்படின்னா மைக்கேல் மதன காமராஜ். ஒரு சீன் ரொம்ப பிடிக்கும், அது எல்லாரும் கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. சோ கமல் ஃபர்ஸ்ட் 2 பேரும் மீட் பண்ணி அவரை இன்னொருத்தரை மாத்துவார் இல்லையா, மாத்தும் போது அவர் கண்ணாடியை கட்டி ராஜுக்கு போட்டிருப்பாரு. மதன் ராஜுக்கு போட்டிருப்பாரு. போட்டு டீ கொடுக்கும்போது டீ கிளாஸ் இப்படி வைக்கும்போது ஒரு 3 வாட்டி ஸ்லிப் ஆயிட்டு வைப்பாரு. கிளாஸ் அது ரொம்ப செட்டிலா போயிருக்கும், அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. சோ அது எவ்வளவு மைன்யூட்டான விஷயம் பாத்தீங்களா. கண்ணாடி இல்லாதவன் அவரு எல்லாருமே மறந்துருப்பாங்க இல்லையா. அந்த நேரத்துல அவருக்கு ஞாபகம் இருந்து மதன் கண்ணாடி போடுவான். கண்ணாடி இல்ல, இப்ப அந்த கிளாஸ் ஒரு 3 வாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் பயங்கரமா பண்ணிருப்பாரு. அதே மாதிரி அந்த கள்ள நோட்டு அடிக்கிறவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், நகம் நீட்டா வச்சிருப்பாங்க அந்த நோட்டு எடுக்கிறது. மனுஷன் அதை பண்ணி வச்சிருப்பாரு அவரு. அது அந்த படத்துல சீனே கிடையாதுங்க. அவர் இறங்கும் போது இப்படி சும்மா சொறிவாரு, அவ்வளவுதான். இங்க மட்டும் ஒரு நீட்டா ஒரு நகம் வச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னு பார்த்தனா அது அந்த நோட் எடுக்கிறது ஈஸியாமா, அந்த பிரிண்ட்ல இருந்து ஒட்டிக்கும் இல்லையா, அந்த நோட்டை எடுக்கிறதுக்கு அந்த நகம் ஈஸி, அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இருக்கிற நல்ல நோட்டே இதுல எங்க. அந்த மாதிரி நான் நோட் பண்ணுவேன், அந்த மாதிரி டீகோட் பண்ணி பார்ப்பேன். நல்லா அந்த கமல் சார் ஆப்வியஸா அவரு டிக்ஷனரி. ஒரு தடவை நிவாஸ் கூட நம்ம ரீவாட்ச் போடணும் மைக்கேல் மதன காமராஜன். சீரியஸ்லி கண்டிப்பா நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா நம்ம இத போய் நோட் பண்ணோம் அப்படின்னு சொல்றதுக்காகவே அந்த படத்துல இது மாதிரி 1000 இருக்குங்க. அவரு
அந்த ஒரு படத்துலயே 1000 விஷயம் வச்சிருப்பாரு. ஓகே எக்கச்சக்கமா வச்சிருப்பாரு. அப்படிலாம் நம்ம வந்து ஒரு இவ்வளவு டிஃபரன்ஷியேட் காமிக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் கஷ்டம் Okay. ஆர்டிஸ்டால. ஃபைன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது அப்படின்னா உங்களோட கன்சிஸ்டன்சியா அந்த விடாமுயற்சியா நீங்க ஒர்க் பண்றீங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் நீங்க இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே டிராவல் பண்றீங்க. அண்ட் அதுல என்ன ஸ்ட்ரகிள்ஸா இருந்தாலும் உங்களை நீங்க டேக் கேர் பண்ணிட்டு உங்க பிரெயின் உங்களோட கன்சிஸ்டன்சி அப்படியே கொண்டு போறீங்க. இங்க இப்பயும் நிறைய பேர் வந்துட்டு ஃபிலிம் மேல இந்த இண்டஸ்ட்ரி மேல ஒரு ட்ரீமா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அண்ட் எப்படி நம்ம சர்வை பண்ணணும் இதுல? இட்ஸ் அபவுட் ஃபுல்லி அபவுட் ஃபேம் ஆர் சக்சஸா இல்ல how beautifully you are running in the race இதுவா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, வேற வழி இல்ல, அப்படியே போறேன். இதுதான் எனக்கு தெரியும். இது தாண்டி என்ன வேற எங்க திரும்பி பாக்குறதுலாம் ஆப்ஷன் பி வச்சிருந்தா தானே என் மனசாச்சு பேசுற மாதிரி அதான் வந்து இருக்கும்ல. சரி, பாருங்க இவங்க ஒரு படம் பண்ணாங்க, ஹிட் ஆயிட்டாங்க, நம்ம இத்தனை பண்றோம், நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராமினென்ட்டா ஒரு ரோல் கிடைக்கலாம், அந்த ஒரு மன வருத்தம் வந்து அந்த மனுஷங்களுக்கு இருக்கும்ல. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? வருத்தப்படாதீங்கன்னு சொல்லுவோம். ஒண்ணு பர்சனல் கேள்விதான், அதனால நீங்க டைரக்டாவே பதில் சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு விஷயம், அதாவது நீங்க வருத்தப்படுறதுனால ஏதாவது மாற போதான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அது பாசிட்டிவா நினைச்சிட்டு போயிடலாம். சரி, ஓகே, நம்ம ஜாலியா இருக்கலாம், விட்டுறலாம். இன்னைக்கு வாழுங்க ஜாலியா, அவ்வளவுதான். சார் உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன சார்? அப்கமிங் ப்ராஜெக்ட் இப்ப பண்ண படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கொடியான்னு ஒரு படம் பண்ணது. இப்ப டோனி சான்னு மூடர் கூட படத்தோட கேமராமேன். சோ அது முன்னாடியே எடுத்துட்டோம். இப்ப வந்து ஒரு ரீஷூட் பண்ணிருக்கோம். சோ பண்ணி ஒர்க் போயிட்டு இருக்கு. சோ வெரி சூன் அது ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ஹீரோவா நடிச்ச படம். பக்காவா பயங்கரமான ஒரு சைக்கோ த்ரில்லர் கதை. சோ அது எப்ப வந்தாலும் முன்னாடியே வந்திருக்கணும், எப்ப வந்தாலும் அது வந்து கரண்ட் சூப்பரான படம் அது. ஓகே, அது ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நாங்க ஈகரா வெயிட் பண்றோம். ஆக்சுவலா வந்து இந்த ஒரு யோக் ஜேபி தான் பண்ணிருக்காரு, வில்லனா செம்மையா பண்ணிருக்காரு அவரு. அவர்தான் ஆக்சுவலா அவர்தான் ஹீரோன்னு சொல்லணும் படத்துல. சோ அவரு எக்ஸலன்ட் ஜாப் அவர் பண்ணிருக்காரு. சூப்பருங்க. சோ இவ்வளவு நேரம் டைம் போனதே தெரியல. உங்களோட ஜர்னி பத்தி சொன்னீங்க, அது வந்து பயங்கரமா இன்ஸ்பைரிங்கா இருந்தது. கண்டிப்பா டு ஆல் தி அப்கமிங் ஆக்டர் ஆகணும்னு நினைச்சு வரணும்னு இருக்கக்கூடிய கனவுகளோட இருப்பாங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சீரியஸா அதாண்டி நிறைய நீங்க பிலாசபிக்கலா சொன்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு டேக் அவேவா இருந்தது. கண்டிப்பா நேயர்களுக்கும் டேக் அவேவா இருந்திருக்கும் நம்புறோம். சோ வந்து உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் வெற்றி பெறணும்னு நாங்க நினைக்கிறோம். அதை தாண்டி இந்த சைக்கோ த்ரில்லர் இந்த மாதிரி ஹாரர்லாம் இல்லாம நிவாச நாங்க சீக்கிரமா ஒரு ரொமான்டிக் ஸ்கிரிப்ட்ல பாக்கணும்னு சொல்லி டிவி டீம் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். Thank you so much for coming. Thank you. Nice.